8ஆம் அதிகாரம். அவர் தமது கையை தொட்ட உடனே இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் இருக்கிறதை கண்டார். அவர் அவன் கையை தொட்ட உடனே அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்து அவளுக்கு பணிவிடை செய்தார். இதுதான் இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவள் மாமி ஜுரமாய் இருக்கிறதை கண்டார். இயேசு பேதுருவின் வீட்டுக்கு சென்றார். பேதுருவின் வீட்டுக்கு சென்றார். சகையின் வீட்டுக்கு சென்றார். சகையின் வீட்டுக்கு என்ன பண்ணுதுங்க? ரட்சிப்பு வந்தது. லாசரு வீட்டுக்கு சென்றார். லாசரு என்ன பண்ணா? உயிரடைந்தவனாய் இருந்தான். பேதுரு வீட்டுக்கு சென்றார். பேதுரு வீட்டிலே அவருடைய மாமி ஜுரமாய் என்ன பண்ணா? கண்டார். இயேசு வந்து பேதுரு வீட்டுக்கு அழைச்சிருப்பான் போல, வாங்க அப்படின்னு சொல்லி. இயேசுவும் இவன் மாமி ஜுரமா இருக்குது அப்படின்னு அழைச்சாலும் அப்படி பத்தி ஒன்றும் தெரியல. வீட்டுக்கு வாங்க இயேசுவே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறான்? கூப்பிட்டுருக்கிறான். இயேசுவும் என்ன பண்ணாரு? அவன் சீஷன். அதனால என்ன பண்ணாரு? அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணாரு? போகிறார். போனார் பாருங்க. அங்க வந்து ஒரு சிக் பேஷண்ட், அப்படியே மாமி ஜுரமா என்ன பண்ணா? நடந்தான். ஒருவேளை ஒரு பெட்டிஷன் கூட வச்சிருக்கலாம். இந்த பாருங்க, எங்க மாமி கொஞ்சம் ஜுரமா இருந்தாங்க, இவங்களுக்கு எதனா என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு. அப்ப இயேசு என்ன பண்ணார்? அவங்க மாமியை கண்டார். ஜுரமா இருக்கிறது என்ன பண்ணாரு? கண்டார். கண்ட உடனே அவள் கையை தொட்ட உடனே அவளை விட்டு என்ன பண்ணுது? ஜுரம் நீங்கிட்டு அவள் எழுந்து அவளுக்கு பணிவிடை செய்தார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு எப்போதுமே மனுஷன் சுகமா இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டம் தெளிவுமான ஒரு காரியம். மனிதர் வியாதியா இருப்பது தேவனுடைய சித்தமே அல்ல. முதல் தெரிஞ்சுக்கணும். ஜுரமாவோ என்னவோ, மனுஷன் தரித்திரமோ இருப்பது சித்தம் இல்லை. மனுஷன் கவலையா இருப்பது அவர் சித்தம் இல்லை. கண்ணீரோடு கூட இருப்பது அவர் சித்தம் இல்லை. வேதனையோடு கூட இருப்பது சித்தம் இல்லை. வியாதியா இருப்பதும் அவருடைய சித்தம் இல்லவே இல்லை. ஆகவே என்ன பண்றாரு? அவர் ஜுரத்தை ஒண்ணு கேட்ட உடனே அந்த ஜுரம் அவளை விட்டு என்ன பண்றாரு? ஜுரத்தை விட்டு என்ன பண்ணோம்? நீங்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றாரு? விரும்புறாரு. ஜுரம் ஒண்ணு என்ன பண்ணோம்? நீங்களும். அப்ப வந்து மனுஷனை சுகமாக்கணும். அதுதான் இயேசுடைய திட்டம். சொல்லுங்க, சுகமாக்கணும். அதுதான் இயேசுடைய திட்டம். அன்றைக்கு பேதுரு வீட்டுக்கு வந்தது போலவே இன்னைக்கு நம்முடைய வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? வந்திருக்கிறார். எத்தனை பேர் விளக்குங்க? நம்முடைய வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார்? நாம அவரை அழைச்சோம். பேதுரு அழைச்சது போல நாம் என்ன பண்றோம்? நம்முடைய இருதயத்துல என்ன பண்ணிக்கிறோம்? அவரை அழைச்சிருக்கிறோம். என்ன அழைச்சிருக்கிறோம்? இயேசுவே என் உள்ளத்துல வாங்கன்னு சொல்லி அழைச்சிருக்கிறோம். எப்ப இயேசுவை உள்ளத்தில் வாங்க என்று நாம் அழைச்சோமோ அவர் சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லிட்டேன். இப்ப அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம வீட்டுக்கும் நம்மோடு கூட என்ன பண்ணுவாரு? வருவார். என்ன ராமேன்னு சொல்லுங்க. ஒருவேளை நாம வந்து சில காய்ச்சலா இருந்தோம், சில காரியங்களா இருந்தாலும் கூட அவர் அதை என்ன பண்றாரு? சுகமாக்குறவரா என்ன பண்றாரு? இருக்கிறாரு. இருந்தவர் ராமேன்னு சொல்லுங்க. நம்ம காய்ச்சலாவோ வியாதியா இருக்கிறது தேவனுக்கு சித்தமே அல்ல.
என்ன பண்ணலாம், அவங்க மேல கையில வச்சாலே போதும் சுகமாக. ஜெபம் ரெண்டாவது தான். வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது சுகமாகும் என்று போட்டுது. நம்ம கையை வச்சாலே சுகம். ஜெபம் பண்றது ரெண்டாவது தான். ஜெபம் பண்ணுங்க, கையில வச்சோடவே சுகம். ஏன் சுகம்னா நம்ம மேல ஒரு ஆசீர்வாதம், நம்ம மேல ஒரு வல்லமை இருக்குது, நம்ம மேல ஒரு சுகமாக்குற காரியங்கள் இருக்குது, நம்ம மேல ஒரு நன்மை இருக்குது. அது வந்து உடனே என்ன பண்ண அடுத்தவங்களுக்கு கடந்து போகும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. ஆகவே கைகளை வைப்பது அது என்ன அப்படின்னா அது ஒரு விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. அது என்னது? ஒரு விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. நம்ம சிங்கப்பூர் ஒரு முறை போயிருந்தோம். லேடிக்கு ஜாமான் உடனே அவங்க என்ன என் மேல தெரியலையா அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன ஸ்ப்ரிங் பண்ணல சம் வாட்டர் ஸ்ப்ரிங் என் மேல தண்ணி கிட்ட தெளிச்சு என்ன ஜாமான் இல்லையா? ஸோ எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது என்ன, நம்ம டச், ஒரு தொடுதல், ஒரு விசுவாசத்துக்கு ஏதுவான காரியங்கள் நடக்கிறது. கைகளை வைக்கும் போது விசுவாசத்துக்கு ஏதுவான காரியங்கள் அவங்க மேல நடக்கும். நாமும் விசுவாசத்துல செய்யறோம், அவங்களுக்கு ஒரு விசுவாசத்தை தொடுதல் என்ன பண்ணுது உண்டாகுது. அதான் பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ என்ன பண்ண விசுவாசத்தோடு கொஞ்சம் தொட்டா பண்ண, தொட்ட உடனே என்ன பண்ணா சுகமாயிடும். கைகளை வைக்குவதோ வைக்கிறவங்களுக்கும் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுது. வச்ச உடனே அவங்க அதை விசுவாசிக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன பண்ண கிரியை செய்கிறதாய் இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க கையில வைக்கும் போது சரி, ஆனா நீங்க உள்ளங்கால மிதிக்கும் போது சரி, நீங்க எங்க கால் மிதிக்கிறீங்களோ சரி, நீங்க எங்க போறீங்களோ சரி, வருகையிலும் போகையிலும் பட்டணத்துக்குள்ளும் வெளியிலும் ஆசீர்வாதம் உங்களை என்ன பண்ண பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல அடுத்து சொல்றாரு உடனே என்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. சொல்லுங்க, உடனே. சுகம் பலவிதமான காரியங்கள் இருக்குது. அற்புதம் என்றாலே அது உடனே. சுகத்துல என்னது? அற்புதம் என்பது தெய்வீக சுகத்துல பல வகை இருக்குது. அதுல அற்புதம் அதிசயம் என்று சொல்லும் போது அது வந்து சடனா என்ன பண்ணுவீங்க, டாக்டர் கொடுக்குற மெடிசன் தான் ப்ராசஸ்னா படிப்படியா சுகமாகும். ஹல்லேலூயா. ஆனா இயேசு கொடுக்கிறது வந்து என்னங்க, உடனே. கைகளை வைத்த உடனே அவள் ஜுரம் அவளை விட்டு என்ன பண்ணுது, நீங்கி போயிடுச்சு. அப்ப தெய்வீகமான சுகமாக்குற வல்லமை அது என்ன, எப்படி நடக்கும்? எப்பயோ ஒரு நாள் நடக்காது. சில நேரத்தில் அது வந்து என்ன பண்ணுங்க, உடனே நடக்கும். சொல்லுங்க, என்ன பண்ணுங்க, உடனே என்ன பண்ணுங்க நடக்கும். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உடனே அவளை விட்டு நீங்கிட்டு. சொல்லுங்க, உடனே அவளை விட்டு நீங்கிட்டு. அதனால பாருங்க, நம்ம கூட ஏதாவது பிரச்சனை கூட நம்ம கை மேலே தலைமுறை கை வச்சு என்ன பண்ணலாம், ஜெபம். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கைகளை வைக்கிறது அவ்வளவு பெரிய ஒரு காரியம். பியர் ஆஸ்பான் இருந்தார். அவர் எப்போதுமே பாக்கெட்ல எண்ணெய் வச்சிருப்பார். அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாருக்கும் எண்ணெயை பூசி என்ன பண்ணுவார், உடனே கைகளை வச்சு என்ன பண்ணுவாரு, ஜெபம் பண்ணுவார். நீங்க யாக்கோபுல வாசிக்கலாம். உங்க சபையில் குரூப்பில் அழைங்க, அவர்கள் எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன பண்ணுவார், கர்த்தர் சுகமாக்குவார். எண்ணெய்களை பூசுவதும் கைகளை வைப்பதும் நம்முடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடும் விசுவாசத்தினுடைய காரியமா என்ன பண்ணுகிறது இருக்கிறது. உடனே அங்க என்ன பண்ணுது, அற்புதம் நடக்கிறதாய் இருக்கிறது. கடைசியாக நீங்க பார்க்கலாம், அவள் எழுந்திருந்து படுத்திருந்தா. இயேசு வந்தவன் என்ன பண்ண, எழுந்திருந்தான். படுத்திருந்தவன் என்ன பண்ணாங்க, இயேசு வந்தா யாரும் படுத்து நிற்க மாட்டாங்க. இயேசு வந்தா எல்லாம் எழுச்சி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பார்க்கலாம், பெதஸ்தா குளத்துல போறாரு, படுத்திருந்து எழுந்து நடந்து என்ன பண்றான், ஏஞ்சி போறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. முடமான இருக்கிறான் பேதுரு, அங்க போறான், மக்காந்து எழுந்து குதித்து துள்ளி நடந்து என்ன பண்றான், போறான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு ஒருவர் தொடுவார் என்றால் அவன் என்ன பண்ணான், இனி படுத்திருக்க மாட்டான். அவன் எழுந்து என்ன பண்ணுவான், வேலை செய்ய ஆரம்பிச்சான். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப சுகமாக்கணும்னா இப்ப என்ன பண்ணா, எழுந்து அவனுக்கு என்ன பண்ணாரு, பணிவிடை செய்தான். சொல்லுங்க, பணிவிடை. நீ கர்த்தரிடத்துல நம்ம ஒரு அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். அன்னைக்கு பேதுருவின் மாமி என்ன பண்ணா,
ஒரு பணிவிடையை செஞ்சான், ஒரு வேலையை செஞ்சான். யோவான் ஸ்நானன் பணிவிடைக்காரனாய் இருந்தான் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். மோசேக்கு யோசுவா ஒரு பணிவிடைக்காரனாய் என்ன பண்ணா, கூடவே இருந்தான் என்று சொல்லுகிறோம். அதே போல எப்போ சுகமாக்கினாரோ உடனே அவன் என்ன பண்ணான், பணிவிடை செய்தான். சொல்லுங்க, அவன் என்ன பண்ணாங்க, பணிவிடை செய்தான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை சுகமாக்குவதன் காரணம் என்ன? கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் என்ன? முடிவாக அவரை பணிவிடை செய்வதற்கு. இயேசு பாருங்க, நிறைய பேர் சுகமாயிட்ட பேர் என்ன சொல்றாரு, நீ என்னை பத்தி போய் சொல்லு, என்னை நீ மகிமைப்படுத்தலையா, எனக்கு நன்றி செலுத்தலையா, இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கிற. ஆஃப்டர் த டச், ஆஃப்டர் த ஹீலிங், ஆஃப்டர் த சல்வேஷன், சுகமாக்கிட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நாம் எப்படியா இருக்கணும்? அதுதான் அவள் பணிவிடை செய்தார். இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். நம்ம கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போதும் சரி, சுகமாக்கும் போதும் சரி, அவளை உயர்த்தும் போதும் சொல்லி அவரை துதிக்கணும், அவரை நன்றி நினைக்கணும், அவருக்கு உழைக்கணும், அவருக்கு என்று கொடுக்கணும். இந்த அவர் ஆமென் சொல்லுங்க. நம்மளை கொடுக்கணும், நம்முடைய வேலை கொடுக்கணும், எல்லாம் செய்யணும். இந்த அவர் ஆமென் சொல்லுங்க. பணிவிடை செய்தார். சொல்லுங்க, பணிவிடை செய்தார். சுகமான எதுக்காக பணிவிடை சாட்சி சொல்லுவாங்க, நன்றி காணிக்கை செலுத்துவாங்க, நன்றி. அதற்கு மேலே செய்வதுதான் பணிவிடை. இருந்தா அவர் ஆமென் சொல்லுங்க. அவ பாவங்களை மன்னிச்சா பாருங்க மரியாதை. உடனே என்ன பண்ணான், அவன் தைலத்தை ஊற்றி அவன் கால்களை துடைத்து அவளை என்ன பண்ண, அன்பு கொடுத்தான். இருந்தா அவர் ஆமென் சொல்லுங்க. பிரியமானவர்களே, இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு சுகத்தை தரும்போதும், ஆரோக்கியத்தை தரும்போதும், ஆசீர்வதிக்கும் போதும், நம்முடைய வாழ்வில் ஒரு விடுதலையை தரும்போதும் நாம் அவருக்கு எப்படியாய் ரெஸ்பான்ஸ் பண்ணணும், நன்றி செலுத்தணும், துதிக்கணும், ஆலயத்துக்கு எல்லாம் செய்யணும். மாறாக அவருக்கென்றே பணிவிடை செய்கிறவர்களாய் நாம் என்ன பண்ண வேண்டும், காணப்பட வேண்டும். அவர் ஆமென் சொல்லுங்க. அவருக்கென்றே பணிவிடை செய்யணும், அவருக்கென்று வாழணும். அதுதான் தேவனுடைய திட்டமா என்ன பண்ணுகிறது இருக்கிறது. பேதுருவின் மாமி செய்தான். அதே போல நாம் இயேசுக்கென்று வாழ்வோம், இயேசுக்கென்று இயேசுவை குறித்து சொல்லுவோம், இயேசுவை அறிவிப்பதற்கென்று உழைப்போம், இயேசுவை மகிமைப்படுத்துவோம். அதற்கென்றே நம்முடைய வாழ்வில் வந்திருக்கிறார், அதற்கென்றே நம்மை சுகமாக்கி இருக்கிறார், அதற்கென்றே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருப்போம்னா நிச்சயமா சொல்றேன், இந்த இடத்துல இயேசு அவர் பணிவிடை செய்தான் என்று என்ன பண்றது, அவர் சுகமாக்கினாரும் போட்டிருக்குது, அவர் கண்டாரும் போட்டிருக்குது, அவர் பணிவிடை செய்தாலும் போட்டிருக்குது. ஆமென். அதே போல நம் பேரும் என்ன பண்ண நினைவு கூற கர்த்தருக்காக நம்ம எதையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன பண்ண நினைவு கூறுகிறாய் இருக்கிற. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஒரு திருவடிக்கு வருகிறோம். இந்த வேலையிலும் அது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. பேதுரு மாமி வீட்டுக்கு வந்து ஒரு சுகத்தை தந்து, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து அவளை சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்தீங்க ஆண்டவரே. அதே போல எங்க வாழ்வில் நீ வந்து எங்களுக்கு ஒரு சுகத்தை, ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி. மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்காய் வாழும், உமக்காய் பணிவிடை செய்யும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக கோடி கோடியாய் சொல்றோம். ஒவ்வொரு மக்களையும் இந்த ஆசீர்வதி கிருபைக்குள்ளாய் மூடிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை